ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியில தன்னோட பிடிய கொஞ்சம் தளர்த்த தயாரா இருக்காங்களாம். ஆனா அதுக்கு அமெரிக்கா அவங்க கடற்படையை முடக்கி வச்சிருக்கிறத எடுத்துட்டு சண்டைய முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஈரான் கண்டிஷன் போடுது. இதை ஈரான் சண்டைய முடிவுக்கு கொண்டு வரதுக்கான கடைசி சான்ஸா நினைக்கிறாங்க. ஈரான் வச்சிருக்கிற இந்த புது திட்டத்துல அணு ஆயுதங்கள், யுரேனியம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை பின்னாடி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு பதிலா ஹார்முஸ் ஜலசந்தியை உடனே திறந்து விட்டுட்டு சண்டையை நிறுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஈரான் அழுத்தமா சொல்லுது. இந்த திட்டத்தை பாகிஸ்தான் மூலமா அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியோட முக்கியத்துவம் என்னன்னா, இது உலகத்துல ரொம்ப முக்கியமான எண்ணெய் போற பாதையா. உலகத்துல இருக்கிற மொத்த எண்ணெய் எரிவாயு விநியோகத்துல கிட்டத்தட்ட 20% இந்த ஜலசந்தி வழியா தான் போகுது. இந்த பாதையில சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலும் உலகத்துல எண்ணெய் விலை ஏறி நிறைய நாடுகளோட பொருளாதாரம் அடி வாங்கிடும். ஆனா ஈரான் போரால கிட்டத்தட்ட 60 நாளா முடங்கி போயிருக்கு. ஈரான் இந்த ஜலசந்தியை தன்னோட பலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, வெள்ளை மாளிகை இந்த திட்டத்தை வாங்கி பார்த்துட்டு இருக்காங்களாம். அதிபர் டொனால்ட் ட்ரம்போட தேசிய பாதுகாப்பு குழுவும் இதை பார்த்துட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் அணு ஆயுத பிரச்சனை உட்பட முக்கியமான விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வராம ஈரானோட நிபந்தனைகளை ஏத்துக்கிறது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ரம்ப் இதை பத்தி சீக்கிரமே ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போதைக்கு 2 நாடும் நேருக்கு நேர் சண்டை போடல, ஆனா அமைதியாவும் இல்லை. இந்த சண்டையும் இல்லை, அமைதியும் இல்லைங்கிற நிலைமை ரொம்ப நாளைக்கு நீடிச்சா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஈரான் பொருளாதார கஷ்டத்துல இருக்கிறதால அமெரிக்காவுக்கு உலகத்துல எண்ணெய் விலை ஏறுவதால அரசியல் ரீதியா பிரஷர் அதிகமாகுது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான இந்த பேச்சுவார்த்தை முயற்சி ஜெயிக்குமா இல்லையான்னு அடுத்த கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் முதல் முறையா ஒரு LNG கப்பல் ஹார்முஸை தாண்டி போச்சு. அமெரிக்காவோட பலம் குறைஞ்சிருச்சா? அதே நேரத்தில் ஈரான் விஷயத்துல அமெரிக்கா அமைதியா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களாம். கடந்த 5 வருஷமா அமெரிக்கா உக்ரைன் போர், வெனிசுலா தாக்குதல், ஈரான் போர்னு தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்த ஆயுதத்தை வேகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மொத்த இருப்புல 50% குறைஞ்சிருச்சான். இந்த மாதிரி சூழ்நிலையில ஈரான் போர் நீடிச்சா கையிருப்புல இருக்கிற ஆயுதம், ஏவுகணை எல்லாம் தீந்துடும். அதனால சண்டை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் சீனாவோட ரேர் எர்த் மெட்டல் ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முக்கியம். அதனால சீனாவை பகிச்சுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கு.